வாழ்க்கையில் நிறைய விஷயம் நாம் கற்றுக்கிறோம். ஒரு சின்ன கதை சொல்ல விருப்பப்படுறேன். இருட்டுனா பயம். தனியாக படிக்கட்டு ஏறி கூட போக மாட்டோம். அடிக்கடி நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் பவர் கட். ஒரு 10 வயசு பையன் நல்ல இடி சத்தம், பயத்தில் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு மேல் படியேறணும். அம்மா ஃப்ளூட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் அழறத பார்த்துட்டு என்னன்னு கேட்டான். அவனுக்குள்ள தைரியம் வரணும்னு சொல்லி பயப்படக்கூடாது, தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு she carried on with her music. பயத்தில் அழாமல் இருக்கவும் முடியல, அம்மா சொல்ல தட்டவும் முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இடி சத்தம் அதிகமாச்சு. என்னன்னு பார்க்க அம்மா அவன் ரூமுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவங்க அம்மா கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்? அவனோட 3 வயசு தங்கச்சி பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மடியில் வச்சு அவன் கைகளால் சுற்றிக்கிட்டான். அவனுக்குள்ளே இப்போது பயம் இல்லை. அவன் திரும்பி வரும்போது அவன் தங்கச்சி அழுந்துட்டு இருந்தான். இப்போ அவன் அழக்கூடாது, பயப்படக்கூடாது, அது மட்டும்தான் அவன் மனசில் இருக்கு. நாம் எல்லாருமே சின்ன வயசில் எல்லார் மேலேயும் அன்போடு தான் இருந்தோம். அது என்னமோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. எவன் ஒருவன் தன்னை விட மற்றவர்கள் நலத்தில் கவனம் செலுத்துகின்றானோ அவன் தலைவனாவான். They say leaders are not born, they are made. I say leaders are born. We were all born as leaders. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தலைவனாய் பிறக்கின்றான். Care, love, affection. Indian culture's strength. கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம இழந்துட்டு வரோம். நல்ல தலைவர்களையும் இழக்கிறோம். Time to think. Leaders are kind.